சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் என்கிற மிஷன் இயக்கத்தின் சார்பில் உங்களை இந்த நாளின் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துவதில் ஆண்டவர்கள் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நற்செய்தி பணி சிந்தனைகளை இந்த நிகழ்வுகள் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். மிஷனரி பணி, அதன் தாக்கம், இன்றைய நாளில் உலகெங்கும் ஆண்டவர் அதன் மூலமாக செய்து நிறைவேற்றுகிற அழகு கிருபை, அவைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் எத்தனை பரவசமாக இருக்கிறது. உங்களில் அநேகர் எங்களோடு தொடர்பு கொள்வதற்காக, ஈடுபடுவதற்காக, இவைகளின் வாயிலாக ஊக்கம் பெறுவதற்காக, அநேகர் உங்களுடைய ஆலோசனையை தருவதற்காக நன்றியுடையவளாக இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாய் இன்றைக்கு நாம் ஆண்டவரின் அருள் பணியினை நற்செய்தி பணி என்று அழைக்கிறோம், மிஷனரி பணி என்று அழைக்கிறோம், திருப்பணி என்று அழைக்கிறோம். இந்த பணியில் ஆண்டவர் இன்றைக்கு செய்கிற சில நிகழ்வுகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவர் அவருடைய அருள் திட்டத்தில் லூக்கா என்பார் எழுதிய நற்செய்தி நூலில் 19வது அதிகாரத்தில் 10வது வசனம் இப்படி கூறுகிறது: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மிஷனரி பணி என்பது பாரம்பரியமாக என்றோ ஒருவர் எங்கேயோ ஒரு வேளையில் ஏதோ ஒரு விதத்தில் செய்து நிறைவேற்றுகின்ற ஒரு வழக்கம் என்பது அல்ல. வலுவாக சபை தமது ஆதீனத்தின் மையத்தில் அதை வைத்து ஆண்டவரின் அருட்கட்டளையாய், பிரதான வேண்டலாய், கற்பனையாய் அதை எடுத்து நிறைவேற்றுவதற்காக உலகெங்கும் ஆண்டவர் இந்த நூற்றாண்டில் வல்லமையாக சபைகளை பயன்படுத்துகிறார், சபையை பயன்படுத்துகிறார். அப்படி இழந்து போனதை தேடுவதற்காக மனுஷகுமாரன் அன்றைக்கு அந்த மரத்தில் ஏறிக்கொண்டிருந்த வரி வசூலிக்கிற சகைவை பார்த்து சொல்வது போல இன்றைக்கும் தனி மனிதர்களை, தனி இனங்களை, தேசங்களை, இப்படிப்பட்ட எல்லைக்காக வந்திராத மக்கள் இனங்களை மனுஷகுமாரன் தேடுகிறார். இழந்து போனதை தேடுவதற்காக, மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக, அவர்களை ஆசி தந்து வாழ்வெங்கும் அவர்கள் பலுகி பெருகுவதற்காக என்று வேதவசனம் வெகு அழகாக கூறுகிறது. அப்படி கூறும்போது ஆண்டவர் அவருடைய திருத்திட்டத்தை 3 விதங்களில் நிறைவேற்றுகிறார் என்று இன்றைய சமகால மிஷனரி பணி ஆய்வாளர்கள் நமக்கு கூறுவார்கள். ஒன்று, தொலைந்தவர்களுக்கு, லாஸ்ட், ஒளிந்தவர்களுக்கு, அமிழ்ந்தவர்களுக்கு, எங்குமே இல்லாமல் போகிறவர்களுக்கு என்று ஒரு அக்கறை மிஷனரி பணியில். யார் நற்செய்தி பணி, தேவராஜ்யத்தின் பணி, இரக்கம், நீதி, நேர்மை, இவைகளுக்காக கடவுளின் கிருபையை தேடுகிறார்கள்? இப்படிப்பட்ட மனிதர்கள். இன்னும் சில வாரங்களில் நம்முடைய திருச்சபை வருகையின் நாட்களுக்காக, பொதுவான திருச்சபை கிறிஸ்மஸ் கொண்டாடங்களுக்காக ஆயத்தப்படும் போது இந்த பகுதியை திரும்ப திரும்ப பாடுவோம். லூக்கா என்பார் எழுதிய நற்செய்தி நூலில் 1ஆம் அதிகாரத்திலேயே மரியாளின் கீதம் என்று இசைக்கிறோம். 1:49 50 வரை இப்படி கூறுகிறது: வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. தம்முடைய பயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தை அகந்தை உள்ளவர்களை சிதறடிக்கிறார்,
பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். எத்தனை தீர்க்கமாக இந்த கன்னி மரியாள் இயேசுவை கருவாக பெற்றுக்கொள்ளும் அந்த தருணத்திலேயே இயேசுவின் ரட்சிப்புக்காக, மீட்புக்காக கனா கண்டார் என்று வேதவசனம் கூறுகிறது. அவர் கண்ட கனா தீர்க்க தரிசனம், தூர பார்வை, தொலைந்தவர்களுக்கு நற்செய்தி, ஒளிந்தோருக்கு நற்செய்தி, அமிழ்ந்தோருக்கு நற்செய்தி, அழிந்தோருக்கு நற்செய்தி. யார் அவர்கள்? நம்ம நாட்டில் பொதுவாக புராதனமாக பேசுகிற நம்முடைய மனித இயலில் 4 வர்ணங்களை பற்றி பேசுவார்கள். கொடூரமானது. தமிழ் கலாச்சாரத்தில் இதை திரும்ப திரும்ப போட்டு வறுத்து எடுக்கிறார்கள் தொலைக்காட்சியில். ஒருவன் பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்தவன் என்றும், அடுத்து பிறந்தவன் சத்திரியன் என்றும், அடுத்து பிறந்தவன் போர் வீரன் என்றும், பின்பு சூத்திரன் என்றும் 4 வகைதான். 5வது ஒரு வகை நம்முடைய நாட்டில் தீண்டப்படாதவன். எப்படி இருக்கும் பாருங்களேன். தொடக்கூடாதவன், பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, நினைத்தால் தீட்டு, வந்தால் தீட்டு, போனால் தீட்டு. எப்படி இருக்கும் மனித இனத்தை இப்படி கூறு பார்க்கிற 1000 ஆண்டு பார்வை. அது நீதித்துறையில் இருக்கிறது, அரசு துறையில் இருக்கிறது, அமைப்பு ரீதியில் இருக்கிறது, சமுதாயத்தில் இருக்கிறது, அரசியலில் இருக்கிறது, ஏன் சபையில் இருக்கிறது, இன்றைக்கு ஊழியங்களில் இருக்கிறது. கொடூரம். இவைகள் மத்தியில் கன்னிமரியாள் ஒரு கனா காண்கிறார்கள். என்ன? பசியார காத்திருக்கிறவர்களுக்கு, பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தி, நற்செய்தி பணி, மிஷனரி பணி, அருட்பணி, திருப்பணி என்று சொல்லுகிறோமே, இவைகள் யாவும் இவைகளை மையம் கொண்டதாக நிறைவேறுகிறது. 46 முழு நேர ஆண்டுகளை மிஷனரி பணியில் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் ஆரவாரித்து வலு விறுவிறுப்போடு மிதமிஞ்சிய வேகத்தோடு செய்கிற பணி இப்படிப்பட்ட தொலைந்தவர்கள் மத்தியில், பழங்குடியினத்தவர் என்று கூறுவோம், தலித் இனத்தவர் என்று கூறுவோம், பிற்போக்கானவர்கள் என்று கூறுவோம், ஏழைகள் பட்டணங்களில், பெருநகர்களில், சேரி வாழ் என்று அந்த காலத்தில் பேசுவோம். இப்போது பட்டணத்து குடிகள் மத்தியில் ஆண்டவர் இந்த தொலைந்தவர்களுக்கு, லாஸ்ட், LOST, ஒளிந்தோருக்கு, அமிழ்ந்தோருக்கு, தொலைந்தோருக்கு நற்செய்தி பணி. 2வது, இந்த நற்செய்தி பணியை ஆண்டவர் அவருடைய அநாதி திட்டத்தில் நிறைவேற்றுவதற்கு அவர் வைத்திருக்கிற விதம் வெகு ஆச்சரியமாக இருக்கும். லாஸ்ட், LOST என்று சொன்னோம், இப்போ லாஸ்ட், கடை நிலையில் வாழ்கிறவர்களுக்கு. ஏன்? அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அவர்கள் பள்ளியில் நிற்கும்போது, ரேஷன் கடையில் நிற்கும்போது, அரசு உதவி பெறுவதற்காக நிற்கும்போது, பின்னால் போ, கடைசி போ, அந்த வரிசைக்கு போ என்று அவர்களை துரத்துகிறார்கள் இல்லையா? அப்படி ஒடுக்கப்பட்டவர்கள், நம்முடைய சமுதாய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இவர்களை ஓரங்கட்டப்பட்டவர்கள் என்று கூறுகிறார்கள். விளிம்பு நிலை மனிதர்கள் என்று கூறுகிறார்கள். இந்த விளிம்புக்கு அப்பால் அவர்களை தள்ளிட்டா அவ்வளோதான், அதோ கதி. ஐயா, இந்த இரவில் இவ்வளவு வாஞ்சியாக இந்த வசனத்தை கேட்பதற்காக உட்கார்ந்துருக்கிறோம். நீங்கள் அரசியல் பேசுகிறீங்களா, சமுதாயம் பேசுகிறீங்களான்னு கேட்டிங்களா? இல்லை, ஆண்டவரின் இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அவருடைய கண்ணீரை பகிர்ந்து கொள்கிறோம். இப்படி ஓரம் கட்டப்பட்டவர்கள் தான் ஒன்றிணைந்து
சாறை சாறையாய் இந்த தேவராஜ்ய பணிக்காக ஆண்டுடைய அழைப்பை தேவராஜ்யத்துக்கான சிந்தை கொண்டு மழவென்று ஆண்டவரின் சன்னிதானம் வருகிறார்கள். மந்தையாய் வருகிறார்கள். திருச்சபை ஆகிறார்கள். இந்த பெரும் கிருபைக்காக நற்செய்தி பணியினை ஆண்டவர் வெகு விமரிசையாய் இந்தியாவிலே நிறைவேற்றி வருகிறார். நாக்பூருக்கு அருகே சில கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் மோட்டார் சைக்கிளில் நானும் என்னுடைய அந்த பிராந்திய தலைவருமாக சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு டீ குடித்துட்டு போகுமான்னு சொல்லி என் நண்பன் என்னை கேட்கிறார். நல்லா இருக்குமே, இங்கே பால் முழுக்க பால்லே போடுவாங்களே, அந்த டீ குடிப்போன்னு சொல்லி இறங்கி நிற்கிறோம். நிறைய வாகனங்கள் டுப்புன்னு மோட்டார் பைக்கிலேயே பின்னால் ஒரு டிராக்டர் மாதிரி ஒன்று சேர்த்துக்கிறாங்க. ஒரு 30-40 பேர் உட்காந்துக்கிறாங்க. டிராக்டரில் ஒரு 80-100 பேர் உட்காந்துக்கிறாங்க. நிறைய பேர் போகிறாங்க. இது எங்கே போகிறாங்கன்னு கேட்டேன். நீங்கள் வர்றீங்கன்னு ஒரு வரவேற்பு சொன்னோம் இல்லையா, ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் வருவதை சொன்னோம். அதற்காக மக்கள் கிராமங்களெல்லாம் கிளம்பி வர்றாங்கன்னு சொன்னாங்க. போய் மைதானத்தில் பார்த்தா நாங்கள் போவதற்கு இடம் இல்லை. முழு மைதானமும் ஆயிரமான மனிதர்கள், 100 வாகனங்கள், அந்த பகுதி வாகனங்கள், ஏழைகளின் வாகனங்கள், அத்தனை பேரும் ஒடுக்கப்பட்ட அம்பேத்கருடைய குலத்தை சார்ந்தவர்கள் என்று என்னுடைய நண்பன் எனக்கு அந்த மக்களை பற்றி சொல்லுகிறார். ஸ்பரிசமாக இருந்தது. எங்களுடைய கூட்டங்களுக்கு முடித்தோம். அநேகர் ஒப்பு கொடுத்தாங்க, முன்னுக்கு வந்து ஜெபித்தாங்க. அநேக காரியங்கள் நிகழ்ந்தது. எனக்கு இதுக்கு மேலே நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஒருத்தர் கூப்பிட்டு, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னா, இந்த வாகனத்தில் வந்திருக்கேன், இத்தனை பேர் வந்தோம், இந்த 100 பேர் நாங்கள் வந்திருக்கிறோன்னு சொன்னார். சொல்கிறாரு, நாங்கள் டெலிவிஷனில் இயேசுநாதர் எப்போ வருவார்னு பார்த்து எங்கள் வீட்டில் இருக்கிற டெலிவிஷனுக்கு முன்னால் மெழுகுபத்தி ஏந்துவோம். அவர் பாட்டு எங்களுக்கு பிடிக்கும். எங்கள் ஊரில் பாடுற அந்த பாட்டை அந்த டெலிவிஷன் பாடும். ஹிந்தி இருக்காது, எங்கள் மொழி பேசும். அந்த இயேசுநாதரை யாரேன்னு சொல்ல மாட்டாங்களான்னு நாங்கள் தேடி மெழுகுபத்தி வைத்து கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த சகோதரர் உங்களோடு இருக்கார, இவர் வந்தார். இந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு கேட்டார். எத்தனை வருஷமாக இந்த இயேசுசாமியை தேடுறோம், அதை நேரடியாக சொல்கிறதுக்கு ஒருத்தர் வர்றாராமே, மோட்டா சாஹிப் மதராஸில் இருந்து, சந்தோஷம் அப்படின்னு என்னை அப்படி அணைத்து கொண்டார். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். த லாஸ்ட், தொலைந்தவர்களுக்கு, ஒளிந்தவர்கள், அமிழ்ந்தவர்களுக்கு சுவிசேஷம். கடைநிலை மனிதர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, விளிம்பு நிலை மனிதர்களுக்கு சுவிசேஷம். லாஸ்ட், மூன்றாவது மிக முக்கியமான ஒன்று இன்றைக்கு நாம் இவைகளை குறித்து சிந்திக்கணும். அது லீஸ்ட், ஓரம் கட்டப்பட்டவர்களுக்கு. இவங்க யார்? வானளாவிய கட்டடங்களில் குடியிருக்கிறார்கள். உயர்ந்த நாகரிகங்களுக்காக உலகெங்கும் பயணப்படுகிறார்கள். விமான நிலையம் போகிறார்கள், ரயில் நிலையம் போகிறார்கள். சராசரி மனித உறவு இல்லாதபடி நிறுவனங்களை, நாடுகளை தொழில் அதிபர்களாக, அரசு அமைப்புகளை நடத்துகின்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கும் இயேசு. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் சகேயு என்பவர் கஸ்டம்ஸ் கலெக்டர். அவர்களுக்கும் இயேசு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். 3 விதமான மனிதர்களை நற்செய்தி பணி, அவருடைய பிரயாசம் இந்தியாவில் தேடுகிறது. 3ஆம் நிலை மனிதர்கள் பட்டணத்து வாசிகள். உலகெங்கும் வாழுகின்ற மிக முக்கியமான இந்த இனம் இயேசுவை தேடுகிறது. இயேசுவில் அர்த்தம் தேடுகிறது. பிரார்த்தனையில் அவர்களுக்கு ஒரு அக்கறையை தேடுகிறது. இயேசு என்கிற பதத்தில்
அவர்களுக்கு ஒரு ஊக்கம் தேடுகிறது. சராசரி வெகுஜன மக்கள் அந்த எல்லையில் நின்றாலும் கூட ஓரங்கட்டப்படுறவர்களாய், உயர்ந்தவர்கள் என்று தங்களை நினைக்கிறவர்களாய், யாரையும் எதற்கும் உதவி என்று நிற்க இல்லாதவர்களாய், அத்தனை வசதி படைத்தவர்களும் இயேசு இல்லாததுனால வெறுமையை உணர்ந்தவர்களாய், அந்த இதயத்தின் மையத்தில் இருக்கிற சூன்யத்தில் இயேசு என்கிற அந்த நாமத்தை உச்சரிப்பதற்காக தேடுகிறார்கள். அதை ஆண்டவர் அவருடைய அநாதி திட்டத்தில் பஞ்சாபில் இந்த சீக்கியர்கள் மத்தியில் நிறைவேற்றுகிறார். ராஜஸ்தானில் சிந்திகள் மத்தியில் நிறைவேற்றுகிறார். ஜைனர்கள் மத்தியில் நிறைவேற்றுகிறார். இங்கொன்றும் அங்கொன்றுமாய் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற 147 கோடி மனிதர்களில் 3 விதமான கூறாக நாம் பார்க்கலாம். ஒன்று தொலைந்தவர்கள், இன்னொன்று கடை நிலையில் வாழ்கிறவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள். 3 இப்படி 3 பேருக்கும் இயேசு தேவை. அதற்காக ஒன்றிணைந்த பணியாய் இந்திய திருச்சபையின் இந்த தலைமுறைக்காய் எல்லோரும் இணைந்து நின்று செய்து நிறைவேற்றுகின்ற மகா உன்னதமான பணியாய், அருள்பணியை, திருப்பணியை, நற்செய்தி பணியை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆயத்தமாவோமா? நமக்குள்ள அத்தனையும் தருவதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். ஹட்சன் டெய்லர் என்ற ஒரு மகத்தான தேவ மனிதர் இருந்தார். தேவன் அவரை வல்லமையாய் சீனா என்கிற தேசத்தில் பயன்படுத்தினார். ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு பெரிய விசுவாசம் ஒன்று இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் தனி மனிதர்களாய், தனி குடும்பமாய், கூட்டாண்மையாய், ஐக்கியமாய், சபையாய் அவர் நடத்துகின்ற விதத்தில் கீழ்ப்படிவதற்கு நான் தயார் என்கிற அடியவராய், சீஷத்துவ பணிக்காக ஆயத்தம் என்று சொல்லுகிறவராய் வாழ்ந்தால் போதும். இந்த இரவில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவையை பற்றி பேசும்போது பெரிய விசுவாசத்திற்காக நாம் இந்த ஆண்டவரை நோக்க வேண்டியதில்லை. உத்தமமாய் எளிய விதத்தில் அவருக்கு கீழ்ப்படுகிற அடியவராவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சினர்ஜி இந்தியா மிஷன் சார்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நான் உங்கள் தாமஸ், சினர்ஜி இந்தியா மிஷனில் அங்கே இருக்கிற அந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஊழியம் பார்க்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக, அவருடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அநேக மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ஜெபத்தின் மூலியமாக சொல்லி அவர்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ரூபாயும் அந்த ஊழியத்திற்காக நாங்கள் செலவிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை குறித்து ஆண்டவர் எங்களுக்கு தந்த பாரத்தை உங்களிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா கவனிச்சிங்க, நம்முடைய தமிழ்நாட்டில் இயேசு கிறிஸ்து யார் என்று அநேக மக்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற அநேக ரொம்ப உட்புறமாக இருக்கிற இன்டீரியரில் இருக்கிற பழங்குடியின மக்களுக்கு அவர் யாருன்னே தெரியாது. இது எவ்வளோ ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுது, மத்திய 28:19-20 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த நாட்களில், இந்த நூற்றாண்டில் கூட அவர் யாருன்னே தெரியாத ஜனங்கள் இருப்பது ரொம்ப ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்கக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா அவர் நம்முடைய பாவங்களுக்காக, உலகத்தினுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர்.
வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று. மற்ற ஊழியங்களை செய்திருக்கிற சபை ஊழியம் நடத்தி வருகிற எங்களுக்கு இப்படிப்பட்டது ஒரு தரிசனத்தை, ஒரு பாரத்தை தந்தார். இந்த மகாராஷ்டிரா மாநில மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு அவருடைய அன்பை எப்படியாவது கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தை, ஒரு வாஞ்சையை ஆண்டவர் எங்களுக்கு தந்ததுனால இந்த ஊழியத்தை நாங்கள் இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிச்சிங்க, இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் நாகரிகத்திலும் அடிப்படை வசதியிலும் நம்ம விட அவங்க 80 வருடங்கள் பின்தங்கி இருக்கிறாங்க. 80 வருடங்கள் என்பது நல்லா கவனிச்சிங்க. ஒரு 20 வருடங்கள் அப்படின்னாலே பெரிய விஷயம். ஆனால் 80 வருடங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம விட்டு பின்தங்கி இருக்கிறாங்க. எல்லாத்திலும் பேச்சில், மொழியில், நடையில். நல்லா கவனிச்சிங்க, அங்கே போய் மகாராஷ்டிரா மாநிலத்தை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற கிராமங்களை பார்க்கும்போது நாமே கண்ணீர் விட்டு அழுந்துருவோம். ஏன்னா ஒரு கையளவு பருப்பில் 10 பேர் கொண்ட ஒரு குடும்பம் சாப்பிடுது. அவ்வளோ வறுமை, அவ்வளோ தரித்திரம். அப்போ இங்கே ஆண்டவர் நம்மளை நல்லா தான் வச்சுருக்கிறாரு. நம்மளுக்கு நல்ல உடை கொடுத்துருக்கிறாரு, நல்ல இருப்பிடம் கொடுத்துருக்கிறாரு, வாழ வசதிகள் கொடுத்துருக்கிறாரு. ஏன் நமக்கு அவர் எதை கொடுத்துருக்கிறாரோ, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது காசை பற்றி கிடையாது. அவர் நமக்கு கொடுத்த அன்பை நாம் அவருக்கு நாம் திருப்பி செலுத்தணும்னா, அப்போ கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்ற வார்த்தையின்படி நாம் காண்கிற சகோதரர்கள் அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர் முதல் முதியவர் வரை, பெரியவங்க வரை, அவரை அன்பை அறியாத ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவருடைய நற்செய்தியை கொண்டு செல்வது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. நாங்கள் மாதந்தோறும் அங்கே இருக்கிற அவங்க பகுதி மக்களிலே ஒரு வாலிபர்களை தத்தெடுத்து அவங்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லி கொடுத்து அங்கே அவர்களை மிஷினரியாக நாங்கள் பணியமர்த்துகிறோம். ஒவ்வொரு மிஷினரிக்கும் நாங்கள் 3000 ரூபாய் மாதந்தோறும் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் மூலியமாக அந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ப்ரோக்ராமை பார்த்து வருகிற ஒவ்வொரு ஜப அழைப்புகளுக்கும் நாங்கள் ஜபம் பண்ணி அவங்கக்கிட்ட நாங்கள் அந்த ஊழியத்தை பற்றி சொல்லி அவங்க அனுப்புகிற ஒவ்வொரு ரூபாயும் இந்த சினர்ஜி இந்தியா மிஷனுடைய அந்த மிஷினரிகளுக்கு தான் போய் சேருது. அப்போ ஒரு தாலுக்காவை நீங்கள் தத்தெடுக்கலாம், ஒரு மிஷினரியை நீங்கள் தத்தெடுக்கலாம். ஒரு மிஷினரியை தத்தெடுக்க இங்கே 3000 ரூபாய் தேவைப்படுகிறது. ஒரு மிஷினரியை தாங்க, ஒரு தாலுக்காவை தாங்க 8000 ரூபாய் தேவைப்படுகிறது. அப்போ இப்படி அநேக தேவைகள் இந்த ஊழியத்தில் இருக்குது. இது எங்களால் மாத்திரம் செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல. நாம் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து செயல்பட்டால் மாத்திரமே அந்த ஆண்டவரை அறியாத ஜனங்கள், அவருடைய அன்பை அறியாத ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் அவருடைய அன்பை அறிந்து கொள்ளவும் அது ஒரு வழிவகுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய கரங்களே, உங்களுடைய அன்பின் கரங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய அன்பின் கரங்களை நீட்டுங்கள். அந்த ஆண்டவரை அறியாத அந்த மகாராஷ்டிரா ஜனங்கள் அவருடைய அன்பை அறிந்து கொள்ள பொருளாலும் காணிக்கையாலும் நீங்கள் உதவி செய்ய முன்வரும்படியாக நாங்கள் உங்களை அழைக்கிறோம். நீங்கள் உதாரத்துவமாய் கொடுக்க முன்வரும்போது திரையில் காணும் இந்த எங்கள் நண்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். இயேசு நாமத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சமர்
பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, உம்முடைய மகத்தான திட்டத்தை உம்முடைய வேதத்தின் வார்த்தைகளாய் அப்பட்டமான எங்களுடைய தேவைகளுக்கு நீர் அருளும் ஔஷதமாய் தைலமாய் குணமாக்குகிற உம்முடைய வல்லமையின் வார்த்தையாய் அருளியதற்காக நன்றி. கீழ்ப்படுகிறோம், இணங்குகிறோம், உம்முடைய திருவுள சித்தத்திற்கு இசைகிறோம். எங்களை எடுத்து இயக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானவரின் விலகாத அந்யோன்யம், அதன் சகல பாக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.